சிலர் என்னிடத்தில் அவருடைய தேவைக்காக ஜெபிக்கும் பொழுது ஃபோனை எடுத்தவுடனே அழுவார்கள். அழுது கொண்டு பிரச்சனைகளை ஒன்று ஒன்றாக அடுக்குவார்கள். என்னுடைய மகன் வேலைக்கு போகலை, என் மருமகா வீட்டை விட்டு போயிட்டா, கணவன் இறந்து போயிட்டாரு, அழுது கொண்டே சொல்லுவார். நான் சொல்லுவேன், ஏம்மா உன் வாயிலிருந்து மரண ஊற்று உண்டாகுது, உன் பிரச்சனைக்கு எல்லாம் நீ தான் காரணம். அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஐயா நான் காலையிலே 1 மணி நேரம் தலைகளை நிற்பையா, நல்லா விசுவாசிப்பையா. ஏம்மா விசுவாசித்தால் அழுக வருமா? அருமையான தேவர்களே, விசுவாசிக்கிறவர்கள் பதற மாட்டார்கள், எனவே அழமாட்டார்கள், விசுவாசத்தோடு ஜெபிப்பார்கள். கேட்கிறதை தேவனால் அருள முடியும். நெடுகவே வேதத்தில் நெடுகவே இந்த பிரச்சனை இருந்திருக்கு பாருங்க. வனாந்தரத்தில் 99.99% அழுதாங்க. என்ன சொன்னாங்க? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதுக்காக எங்களை கூட்டு வந்தீங்க, அவர்கள் ராட்சதர்கள், நாம் வெட்டுக்கிளிகள். அழாதீர்கள் அருமையானவர்களே, முறுமுறுக்காதீங்க. அதே சூழ்நிலை தானே, அதே சத்துருக்கள் தானே எழுந்தாங்க இல்லையா 2 பேர், காலேபு யோசுவா. அவன் 99.99% சொல்லுறா, நாம் அவர்களுக்கு இரையாகி விடுவோம் என்கிறார்கள். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள், அதே சூழ்நிலை, அதே சத்துருக்கள், அதே வனாந்தரத்தில் முழங்கினாருங்க. என்ன முழங்கினாங்க? அவர்கள் நமக்கு இரையாவார்கள், வாங்க சீக்கிரம் போய் பிடிச்சிடலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? முறுமுறுக்கிறது, பயப்படுறது, அழுகிறது சுத்தமாக தேவனுக்கு பிடிக்காதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. குற்ற உணர்வு. ஏன் குற்ற உணர்வு அடைகிறீங்க தெரியுமா? ஆல் த கண்டிஷன்ஸ் ஆஃப் த லா, நியாயப்பிரமாணம் கட்டளைகளிலே சொல்லப்பட்டுள்ள அத்தனை தண்டனையையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டு விட்டார். இனி உங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அருமையான தேவர்களே, அவ்வளோ பெரிய காரியத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய மூத்த சகோதரன் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே நிறைவேற்றிவிட்டார். ஹல்லேலூயா. அப்போது உங்கள் வாயிலிருந்து ஜீவ வார்த்தை தான் வரணும். ரைட்? இந்த நாவில், இந்த வாயில் நீங்கள் ஜீவனையும் பேசலாம், மரணத்தையும் பேசலாம். புதிய ஏற்பாட்டில் பாருங்களேன், ஐயரே மடிந்து போகிறோம், மரண ஊற்று. 12 சீஷருடைய வாயிலும் மரண ஊற்று தான் வந்துங்க. உமக்கு கவலை இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? உங்கள் நாவிலே உங்களையும் உங்கள் சந்ததியையும் உங்கள் தேசத்தையும் வாழ வைக்கக்கூடிய ஜீவ ஊற்று இருக்கிறது. அறிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அந்த சகோதரி கூட்டவனையம்மா அழுகையை நிறுத்துமாம்ப, பயந்துருவாங்க. ஏதோ ஒரு பெரிய ஊழியர்கிட்ட பேசுகிறோம், சரியான்றுவாங்க. ஏம்மா உன்னுடைய பிரச்சனைக்கு உன்னுடைய வாய் தான் காரணம். உன்னுடைய வாயிலே நீ தீமையானவற்றை, மரணத்தை நீ கட்டவிழ்க்கிறா. காரியம் உன் இருதயம் சரியில்லை. இருதயம் மகா திருக்குள்ளதாக இருக்குது. அது எது நினைக்குது? சூழ்நிலையின் அடிப்படையில் தான் தேவன் காரியங்களை செய்வார், சூப்பர் நேச்சுரலாக செய்ய மாட்டார்ங்கிற நினைக்கிறீங்க. என் பையன் 10 வருஷம் குடிக்க அடிமை ஆயிட்டான், போதைக்கு அடிமை ஆயிட்டான், நான் எவ்வளவோ உபவாசம் பண்ணி பார்த்துட்டேன். இந்த சிந்தை இருதய கடினம் வந்துட்டு. இது எப்படி என் பையன் எப்படி குடியிலேருந்து வெளியே வருவான்? மாட்டிக்கொண்டீர்கள். என்னுடைய செய்தியை கேட்குறவங்க இப்படிப்பட்ட அவிசுவாச வார்த்தைகளை உங்கள் வாயால் உச்சரிக்கக்கூடாது. நம்ம தேவன் யாருங்க? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதே போல் நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனால ஜீவ வசனத்தை பேசுங்க, விசுவாச வார்த்தையை பேசுங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து உங்கள் குடும்பத்தாரே உங்கள் நாவினாலே பாதுகாக்க முடியும், பாதுகாக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும். இயேசுவை போல பேசுங்க. இறையாதே, அமைதலாயிரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அந்த ஜீவனை கட்டவிழ்ப்பீர்களா? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள்,
சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.